பேதுரு ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கிறான். வெளியில பின்னாடி இருந்த படகுல இருந்து கத்துறாங்க, வில்தியா வில்தியா சொல்றத கேட்கணும், உன்னை யார் இப்ப எந்திரிச்சு போக சொன்னா? ஆண்டவர், வில்தியா உன்னை யார் வர சொன்னா? அப்படியே சொன்னாரு. இயேசுவேன்னு சொன்ன டக்குன்னு கைய பிடிச்சு தூக்கி விட்டார். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை தூக்கி விடுவார், உங்களை தூக்கி விடுவார். நீங்கள் கீழே இருக்க முடியாதுங்க, இருக்கவே முடியாது. பேதுருக்கு என்னன்னா டக்குன்னு மறந்துருச்சு அவர் யாருன்னு. ஃபர்ஸ்ட் ஓட்ட விட்டு இறங்கும் போது அவர் யாருன்னு தெரியும். யாருன்னே தெரியாம என்னை கூப்பிடுங்க, நான் வர போறேன், நடக்க போறேன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியும், இயேசு நடக்க முடிஞ்சா நானும் நடப்பேன். எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறாரு, நம்ம சொன்னா சொன்னபடி ஆகும்னு சொல்றாரு. அவர் மலையை பார்த்து பேச சொல்லி இருக்கிறாரு, அவர் மரத்தை பார்த்து பேசினாரு, பட்டு போயிடுச்சு. அப்புறம் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ மலையவே பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது மாதிரி நீ நடக்கும்னு சொல்றாரு. அப்போ வான்னு சொன்ன நான் நடக்க முடியும்னு அர்த்தம். அப்ப இந்த தண்ணியில நான் நடக்க முடியும். இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அலைய பாக்குறாரு, ஏச பார்க்காம. அப்பதான் கீழே போறாரு. ஆனா தூக்கி விட்டு 2 பேரும் நடந்து வர்றாங்க, வெற்றி நடை போட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள். தோற்று போன இடத்தில் வெற்றி நடை போடுவீர்கள். எந்த இடத்துலலாம் விழுந்தீங்களோ அங்க எந்திரிச்சு நிற்பீங்க. அதுக்கு ஒரு சீக்ரெட் தான், என்னது? Always be connected to God. தேவனோட கனெக்டடா இருங்க. Be attached to God. நீங்க ஆண்டவர்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆனீங்கன்னா தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை சார். இந்த பூமியில உதவி செய்யணும்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் இயேசு. இந்த பூமியில உங்களை காப்பாத்துறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பேர் இயேசு. இந்த பூமியில உங்களுக்கு நன்மை செய்யணும்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பேர் இயேசு. இந்த பூமியில உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒருத்தரை நம்பலாம் நினைச்சீங்கன்னா, நம்பக்கூடிய ஒரே நபர் இயேசு. இந்த பூமியில நம்ப முடிகிற ஒரே ஆளு இயேசு, இயேசு மாத்திரம். இயேசுவை தவிர வேற வழியே இல்ல. நீ செய்யறேன்னு சொல்லுவாங்க, உன் கூடயே இருப்பேன்னுவாங்க, உன்னை தூக்கி விடுவேன்னுவாங்க. நாளைக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க நல்லவங்க தான், அவங்க நல்லவங்க தான். ஆனா போயிட்டாங்களே, என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம போக முடியாது, நம்ம போக முடியாது. நம்ம நம்பிக்கை, நம்ம அடைக்கலம், நம்ம துர்கம், நம்ம கேடகம் எல்லாம் இயேசு. இயேசுவை பாருங்க.